பிசி. கூட்டணி ஆட்சி அமைக்கும். விஜயகாந்த் கட்சி பேர் என்ன? தேமுக. தெரியலீங்களா சார் அது? திராவிட முற்போக்கு கழகம், தேசிய முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு கட்சி கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விஜயகாந்த் திமுக கூட தான் கூட்டணி அமைக்கும். விஜயகாந்த் வந்து டிஎம்கேவோட தான் அமைப்பார்னு நினைச்சிட்டு இருக்கோம். திமுக கூட கூட்டணி அமைப்பாரு. கன்ஃபியூஸ் தான், அது அவங்க ஓய்விட்டு தான் கேட்கணும். இல்லைங்களே, ஐடியா இல்லை. மோடி கூட கூட்டு வைப்பாரு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க. திமுகவில் போனார்னா ஓரளவுக்கு அவருக்கு சேஃப்டி கிடைக்கும் மேடம். வேற எங்கே போனாலும் அவர் சுற்றி தத்தி தான் விடுவாங்க. விஜயகாந்த் அநேகமாக பாரதிய ஜனதா கூட அதிகமாக கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறேன். யாரோட கூட்டணி இருக்கிறான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம திமுகவில் கூட்டணி வரலான்னு ஒரு சான்ஸ் இருக்கு. அதிமுக இல்லை, திமுகவும் கிடையாது. ஒன்று காங்கிரஸாக இருக்கணும். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாம் கூட்டணி வைப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து திமுகவோட தான் இனிவார்னு நினைக்கிறேன். அது டவுட் இருக்குது. லாஸ்ட் டைமில் பிஜேபி கூட போவார்னு என்னுடைய கருத்து. நீங்கள் பொறுத்தவரை தான் பாரதிய ஜனதா கூட தான் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டு நியூஸ்லாம் கூட வருது. அது அவர் தான் சொல்லணும். அது அவரு, நான் எப்படி சொல்ல முடியும்? அவருக்குன்னு தெரியல, அவருக்கும் தெரியல, அவர் புரிஞ்சும் இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியாது. ஏதோ ஒரு தெரிஞ்சது பேசுகிறாரு, நம்ம எப்படி சொல்லுறது? அரசியல் ஆளத்தே கஷ்டம், ஏதோ ஒன்று பேசுகிறாரு. அவர் உடம்பு சரியில்லை பாவம், வேற ஒன்றும் இல்லை. அவரோட திங்கிங் அது, அவரோட பேச்சு அது மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்களுக்கு ஒரு ஹாபிட் இருக்குல்ல. நாகரிகமாக பேச மாட்டேன்றாரு மக்களோட பற்றி. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவரை பற்றி. வேறு எதுவும் சொல்கிறது பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவருக்கு. தொண்டருக்கு இருக்கிற மரியாதை அவர்கிட்ட இல்லை. அவர் பேசுறதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் பேசுகிற ஒரு தாட்டுமே வந்து எதையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று பேசுவார். அது எதுவும் நடைமுறைக்கு வந்ததா சாத்தியமே இல்லை. பொதுமக்கள்கிட்ட பேசலும் வந்து எதுவாக இருந்தாலும் மரியாதையாக பேசணும், சைலண்டாக பேசணும். ஈன்னு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ரஃபாக பேசக்கூடாது. இதுதான் எம்ஜிஆர் கூட அது மாதிரி தான் பேச முடியாமல் இருந்தார், குண்டடிப்பட்டு. அது மாதிரி ஒரு ஏதோ ப்ராப்ளம். சினிமாவில் நடித்த பாணியில் அப்படியே பேசுகிறாரு தான் என்னுடைய கருத்து. பேச்சில் பார்க்கும்போது பேச்சு கொள்கைகள் வந்து நல்லா இருக்கு, அதை வந்து செயல்படுத்துகிற விதம் வந்து சரியானதாக இல்லை. அது அவர் கொஞ்சம் அதை தகுதியானதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா இன்னும் பப்ளிக்கில் வந்து நல்ல பேர் எடுக்கலாம். விஜயகாந்த் மேலே மக்கள்கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. சில சமயம் சில வேண்டாத சம்பவங்கள்லாம் நடந்து அவர் பேரை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவர் எங்கே பேசுகிறாரு? ஏதோ பேசுகிறாரு. அந்த அம்மா பேசுகிறால கூட அவர் பேச மாட்டேங்கிறாருல்ல. அது சொல்லி போடுவீங்களா டிவியில்? அப்புறம் ஐயோ, இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.